தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மங்கள மகேஷ். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நீட் தேர்வின் அச்சத்தால் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த கைல்வெளி என்னும் மாணவி தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். அன்று சகோதரி அனிதா துவங்கி வைத்த தற்கொலை கணக்கு இன்று சகோதரி கைல்வெளி வரை தொடர்கிறது. 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தும் இதற்கு ஏதாவது தீர்வு கிடைச்சதா? ஒரு வெங்காயம் கிடைக்கல. ஏன்னா திமுக அரசு கொடுக்கின்ற தவறான வாக்குறுதி தான் இதுக்கு காரணம். தவறான தேர்தல் வாக்குறுதி தான் இது காரணம்ன்ற. உங்களால முடியாட்டி எதுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க? நீட் தேர்வு ரத்து செய்ய ரகசியம் எங்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க, ரத்து செஞ்சிட்டீங்களா? உங்க வாக்குறுதி நம்பி பல மாணவர்கள் அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம இருந்திருக்காங்க. நீங்க எதுவும் சொல்லாம இருந்தா கூட அவங்க எக்ஸாம் கிராக் பண்றதுக்கான ப்ரிப்பரேஷன் அவங்க பண்ணியிருப்பாங்க. உங்களால முடியாத விஷயத்தை தயவு செஞ்சு வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஏன் நீங்க நினைச்சா மாவட்டத்தோறும் இலவச நீட் தேர்வு பயிற்சி மையம் கொண்டு வர முடியாதா? கொண்டு வந்து அவங்களை ப்ரிப்பேர் பண்ண வைக்க வேண்டியதானே? நாளைக்கு நீங்க நீட் தேர்வை ரத்து செஞ்சு கிழிச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது தேர்வு பயிற்சி மையமா மாத்திக்கோங்க. ஏன் அதுக்கான நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? ஏன்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லாம் பாதிக்கப்படுவாங்க, உங்களுக்கு கமிஷன் வராது. அதுதான் நீட் தேர்வை வச்சு கூட நீங்க வியாபாரம் பார்க்குறீங்கன்னா எவ்வளவு கொடூரமான அரசியல்வாதிகளா நீங்க இருப்பீங்க. உங்களால முடியாத தேர்தல் வாக்குறுதியை நீங்க எதுக்கு கொடுத்தீங்க? உங்களால தான் ஒவ்வொரு மாணவர்கள் தற்கொலைக்கும் நீங்க மட்டுமே காரணம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே காரணம். அவங்க மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியிலிருந்து நடந்தாலும் அவங்க தான் காரணம். யார் அதுக்கு ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க தான் இந்த தற்கொலைகளுக்கு பொறுப்பேற்றுக்கணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. ஆக்கப்பூர்வமான வாக்குறுதிகள், உங்களால முடிகிற வாக்குறுதிகள் மட்டுமே கொடுங்க. ரொம்ப நன்றி.